ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹீஸ் சிஸ்ல் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் சமைக்கிறேன், அது கூட என்னோடய ஸ்டோரியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் குழம்பு வச்சிடலாம். அப்புறம் வஞ்சரம் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். சரி, அது பசங்க வஞ்சரம் மீன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 5 பீஸ் தான் இருந்துச்சு, சின்ன மீன் தான். ஸோ அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மீன் குழம்புக்கு தான் தாளிக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஸ்டைலில் மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்கிறேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் தக்காளி, தேங்காய், புளி எல்லாமே கறந்துட்டு உப்பு மசாலா எல்லாமே இதில் போட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பாங்க. ஸோ இது புளியை கறந்து ஊற்றிட்டு இப்போ மிளகாத்தூள் நான் காரத்துக்காக நான் சேர்த்துப்பேன். ஆனால் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா தான் அவங்க அது மட்டும்தான் சேர்ப்பாங்க. காரத்துக்கு எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அதே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு சுள்ளுன்னு வேணும் அப்படின்றதுக்காக நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் மசாலா அரைப்பாங்க. தனியா, மிளகா, சோம்பு, சீரகம், மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைச்சது அதையும் 2 டேபிள் ஸ்பூன்னு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, ஒரு அரை வெங்காயம். வெங்காயமே மீன் குழம்புல எங்கள் வீடுங்களில் சேர்க்க மாட்டாங்க, எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க வெங்காயம் அவ்வளோவா மீன் குழம்புக்கு. ஸோ அரை வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ குழம்பு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்க போகிற நேரத்தில் மீனை போட்டு இறக்கிட்டேன்னா சூப்பரான இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த யூடியூப் ஜேர்னி நான் ஆரம்பித்து 1 இயர் ஆச்சு. இந்த யூடியூப் ஜேர்னி நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முக்கிய காரணமே என்னோட 3 பசங்க தான். எனக்கு 2 பொண்ணு, 1 பையன். ஸோ கொரோனா பீரியடில் எல்லாருக்குமே தெரியும், கோவிட் டைமில் அந்த பேண்டமிக் டைமில் யாருமே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்த தருணம் அது. ஸோ அந்த டைமில் நிறைய யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன் வீட்டில் இருந்து. அப்போ நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அவங்க போடுற அந்த சமையல், அப்புறம் vlog இந்த மாதிரி நிறைய போட்டு அந்த டைமில் நம்மளும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு, ஒரு யோசனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன அவங்களோட அபிப்பிராயம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு பயந்தே சரி அலோவ் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நினச்சதோடு அப்படியே இருந்துட்டேன். அப்படியே காலங்கள் போச்சு. அப்புறம் எனக்கு சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போதே நிறைய சமையல்லாம் நான் செய்வேன் அம்மாக்கிட்ட. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பார்த்தேன்னா உடனே செஞ்சிருவேன். அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பசங்க செஞ்சு கேட்டாலும் அதை மறக்காமல் அதையும் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அந்த டைமில் நிறைய குக்கிங் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்திங்கன்னா நான் நிறைய சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நிறைய புது குக்கிங் வீடியோலாம் நான் பார்த்தேன்னா உடனே சேவில் போட்டு வச்சுருவேன். ஸோ அதை என் பசங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுப்பேன். அப்போ என் பசங்க சொன்னாங்க, அம்மா நீனும் ஆரம்பிம்மா இந்த மாதிரி
யூடியூப் சேனல் பண்ணுமா, நல்லாயிருக்கும், நீயும் நல்லா சமைக்கிறம்மா, நீ செஞ்சு இது மாதிரி குக்கிங் ரெசிபிலாம் போடுமா அப்படின்னு சொல்லி என் பசங்களோட ஒரு ஊக்கத்தினால தான் நான் போன வருஷம் தான் 2024 ஆரம்பித்தேன். ஸோ ஒரு என்ன யூடியூப்பில் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. எப்படி வீடியோ போடுறது, எப்படி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, எதுவுமே தெரியாது. என் பெரிய பொண்ணு தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. வீடியோ வந்து இன்ஷாட்டில் வந்து அவள் வந்து வீடியோலாம் வந்து எனக்கு வந்து எடிட் பண்ணி கொடுப்பா. அவள் காலேஜு ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜுக்காக வந்து அட்மிஷனுக்காக ஒரு 2 மந்த் வந்து வீட்டில் தான் இருந்தாள். ஸோ மெடிக்கல் படிக்கிறா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப டிலே ஆனதுனால அவள் 2 மந்த் இருந்தேன்னா அந்த 2 மந்த்தும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாள். வீடியோ எடுக்கிறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாள். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஆனால் நிறைய அதர் யூடியூபர்ஸ் பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு. ஸோ சூப்பராக இருக்கும். மீனை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப சின்ன மீனால் உடஞ்சிரும். ஸோ போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இறக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி போயிட்டுருந்துச்சு. அப்படியே ஒரு 4 வீடியோ வந்து லாங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸு போட்டால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் என் பொண்ணு. ஸோ அதனால் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் வீடியோவில் லாங் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத அப்படியே டோட்டலாக நிறுத்திட்டேன். ஸோ ஷார்ட்ஸே தான் நிறைய குக்கிங் வீடியோஸ் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா குக்கிங் வீடியோஸும் நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். வியூஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகாது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் போவோம். ஒரு 400 300 அப்படின்னு தான் போவோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து 2.1K போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ இவ்வளோ சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டைமில் வந்து அந்த 1K வீடியோ வந்து ஷார்ட்ஸு அப்லோட் பண்ணி 1K வீடியோ போனாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ வந்து 30K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு மானிட்டைசிங்கும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசிங்கும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து லாங் வீடியோவும் நிறைய நான் வந்து குக்கிங் வீடியோ நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை இப்போ இந்த vlog-ஐ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வந்து ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.